கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளின் ஆராதனை பொழுதிலே நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்தில் ஒருமித்து கூடி வருவதற்கு தேவாவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். முதலாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அடைக்கலமை உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே என்கிற அருமையான பாடலை சந்தோஷத்தோடு கூட கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தம்முடைய அளவற்ற அன்பினால அணைத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! எண்ணற்ற நன்மையால் நிறைக்கிறார். அந்த அன்பு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அடைக்கலமே உமது அடிமை நானே. நல்லா இருக்கிற இடங்களை கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, மாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, மாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆண்டவருடைய செயல்கள் ஒவ்வொன்றும் மிகவும் பெரியவைகள். அவருடைய செயல்கள் மகத்துவமானவைகள். அவருடைய நியாயங்கள் என்றும் நிலைநிற்கிறது. இதுவே நம்முடைய பேரின்ப பாக்கியமாக இருக்கிறது. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, கர்த்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, கர்த்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளை
மகிமைகள் ஆண்டவரே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரங்களை பிடித்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. தட்டி சொல்ல காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. ஆடைக்கிழமை உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நம்முடைய பாவங்களை பாராமல் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பற்றிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய சாபங்களை எல்லாம் நீக்கி ஒரு சுத்த உள்ளத்தை தருகிறவர். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகமான ஆவி நம்மை தாங்கும்படி செய்கிறவர். பாவங்களை பாராதனை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதனை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. சொல்லுவோமா கரங்களை தட்டி? இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆடைக்கிழமை உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட நாம் தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று அருமையான பாடல். நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும். ஆண்டவர் நம்ப பண்ணின வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றி மகிழ்கிறவர். அந்த சந்தோஷத்தோடு கூட தெரிந்தவர்கள் இந்த பாடல் எங்களோடு கூட இணைந்து பாடுங்கள். மற்றவர்களதை கவனித்து பாடும். நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை
மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறுபடியும் நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். சொல்லுவோம். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், சொல்லுவோம். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன். சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பேன், சத்தத்தை நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுவோம். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன். கைகளை தட்டி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நம்ப பண்ணி இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை சொல்லி. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். குறிப்பாக பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்கிற வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே நம்மை நடத்தப் போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிறவர். அவருடைய வார்த்தையை நம்பித்தான் அந்த இடத்துல வந்திருக்கிறோம்.
அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்து தான் அந்த இடத்துல நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த பாடலில் ஒரு சரணத்தை பாட போறோம். சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீர்க்கிற வரையிலும் கைவிட மாட்டேன். ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தீர்க்கிற வரையிலும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. யோசேப்பு அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபோடு இருந்த நாட்களில் அநேக சொப்பனங்களை ஆண்டவர் அவனுக்கு காண்பித்தார். எல்லா சொப்பனங்களும் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறி தீருகிற வரையிலும் ஆண்டவர் அவனை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. நல்ல கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஆண்டவர் நம் தாயின் கர்ப்பத்தில் நம்முடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை பேர் சொல்லி அழைத்தவர். ஒரு நோக்கத்தோடு கூட நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்கி இருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரையிலும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அந்த வார்த்தையை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டேன். எல்லாம் கையில தட்டி சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைத்தவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைத்தவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன். பலவீனமான நேரங்களில் நம்முடைய பரிகாரியாய் கர்த்தர் வெளிப்பட்டிருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அவர் நம்முடைய பலன் தந்து தாங்கிக் கொண்டிருக்கிறார். பலவீன நேரங்களில் என் பரிகாரி கர்த்தர் நீரே. பலவீன நேரங்களில் என் பரிகாரி கர்த்தர் நீரே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி பலன் தந்து தாங்கினவர். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி பலன் தந்து தாங்கினவர். பலவீன நேரங்களில் என் பரிகாரி கர்த்தர் நீரே. பலவீன நேரங்களில் என் பரிகாரி கர்த்தர் நீரே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி பலன் தந்து தாங்குபவர். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி பலன் தந்து தாங்குபவர். மறவாமல் நினைத்தவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கையில தட்டி சொல்லவோ. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறுபடியும் சொல்ல எல்லாம் செய்து. மறவாமல் நினைத்தவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நீ வைத்து நிறைவேற்றி
அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டுடைய சமூகத்திலே ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன். அவருடைய சமூகத்திலே நாம் ராப்பகலாய் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, அவரை துதித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அவர் நம்முடைய பலனாய் இருக்கிறார், நம்முடைய கோட்டையாய் இருக்கிறார், நம்முடைய துருகமாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார். ஆண்டவரே, உம்மை இல்லாமல் எங்களுக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்லி அவரே அடைக்கலமா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய பிள்ளைகள் நாம், அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அவருடைய பாதத்தை தான் விரும்புவாங்க. அவருடைய சமூகத்துல அமர்ந்திருப்பதையே வாஞ்சையாய் கொண்டிருப்பார்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், நீர் எங்கள் பலனாய் வெளிப்படுவீராக என்று சொல்லி, இதை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலா இருக்கிறதுனால உற்சாகத்தோடு கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கைகளை தட்டி இருக்கிற இடங்கள்ல தம்பி தங்கச்சி எல்லாம் வாயில திறந்து ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான் செய்து சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் பலனே, எல்லாம் செய்து ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. செய்து சொல்லுவோம். மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, கைகளை தட்டி சொல்லுவோம். ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேரும், ஆராதனை உமக்கே. சத்தமா சொல்லுவோம். எங்கள் நீதியே யெகோவா சிக்கேரும், ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். அல்லேலூயா. இந்த காலையில சர்ச்சில் தான் இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க கரையில அசைத்து அல்லேலூயா
ஏன்னா உங்களுக்கு தெரியலை, இங்கே நின்று பார்க்கறதுனால பாதிக்கு மேலே இருக்கிற மக்களை பார்க்குறோம். அவங்க எங்கே இருக்கோன்னு என்ன செய்யலை. சிலருக்கு அந்த வேனில் வந்தது போலே இருக்குது, வந்துட்டு என்ன முடியலை, சர்ச்சுக்கு வந்த மாதிரி என்றான்னு போல இல்லை. சிலருக்கு காலையில் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இருக்கிறது மாதிரி இருக்குது. சின்ன தம்பி தங்கச்சியை பார்த்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு. நம்ம எல்லாம் சர்ச்சில் தான் இருக்கோம். கைகளை அசைத்து அல்லேலூயா அல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமே. சேர்ந்து பாடி கத்தரை ஆரம்பித்தீங்க. நம்ம எல்லாம் உங்களை எல்லாரையும் சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இனி வாயை திறந்து பாட வேண்டியதான் உங்கள் கடமை. எதையோ யோசித்து கொண்டிருக்காதுங்க. இது வருஷத்தின் ஆரம்ப நாட்கள். இப்போவுமே நம்முடைய உள்ளத்தை போட்டு என்ன செய்யணும், நாளைக்குள்ள கதை என்ன செய்யாதுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவரே நினைத்து பாடி கொண்டிருப்போம், துதித்து கொண்டிருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி பாருங்க. பரிசுத்தமாக்குகிறவர் யெகோவா மெக்காதீஸ் என்கிற அவருடைய நாமம். எல்லா சந்தோஷத்தோடு கூட பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ், ஆராதனை உமக்கே. சொல்லுவோமா? பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனு, ஆராதனை உமக்கே. சேர்ந்து சொல்லுவோம். உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனு, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். உன்னதரே உயர்ந்தவரே, ஆராதனை உமக்கே. நல்ல சத்தத்தை உயர்த்தி. உன்னதரே உயர்ந்தவரே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே, ஆராதனை உமக்கே. நல்ல சொல்லுவோம். பரிகாரியே பலியானீரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். சொல்லுவோம். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான். நம்ம ஒவ்வொருவரையும் சீர்படுத்துகிற சிருஷ்டிகர், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஆராதனை உமக்கே. சேர்ந்து சொல்லுவோம். சீர்படுத்தும் எங்கள் சிருஷ்டிகரே, ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் எங்கள் துணையாளரே, ஆராதனை உமக்கே. எல்லாருமாய் ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும். ஸ்திரப்படுத்தும் எங்கள் துணையாளரே, ஆராதனை உமக்கே.
துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி உம்மை துதித்து துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரங்களையும் நான் மறந்திருப்பே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி பரலோகத்தின் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உம்மை துதித்து துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரங்களை மறந்திருப்பே. ரிபலதர கல்பர துடுருதோ. உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படி சொல்லுங்கம்மா. ஆண்டவரை நம்ம எல்லாம் துதிக்க வந்திருக்கிறோம், ராஜாவை கனம் பண்ண வந்திருக்கிறோம், இயேசு ராஜாவை உயர்த்த வந்திருக்கிறோம், கனத்திற்குரியவரை மகிமைப்படுத்தி பாட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை துதிக்க துதிக்க நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பேரானந்தத்தால நிரப்பப்படுகிறது. அவரை துதிக்க துதிக்க கவலைகள் எல்லாம் மாறுகிறது. ஹல்லேலூயா. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரங்கள் மறந்திருப்போ. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். சொல்லுங்க, உங்களுக்கு தாப்பா. ஹல்லேலூயா. துதிக்கிற மனிதர்களை கர்த்தர் ஒரு நாளும் வெறுமனே விட மாட்டார். துதிக்கிறவர்களை கர்த்தர் வெறுமையாய் விடுவதில்லை. துதிக்கிறவர்கள் ஆமென் வாழ்வார்கள். துதிக்கிற மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவா. துதிக்கிற ஜனத்தை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. அப்படி கண்களை மூடி கர்த்தரை மட்டும் பாருங்கம்மா. ஹல்லேலூயா. கர்த்தரை பார்த்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி கொண்டிருப்போம். ஆமென். கனத்திற்குரியவரை மனதார ஸ்தோத்திரிங்க. கவனத்தை சிதற பண்ணுகிற எந்த காரியத்திற்கு இடம் கொடுக்காதுங்க. கவனத்தை சிதறடிக்கிற காரியங்களுக்கு இடம் கொடுக்காதுங்க. ஆமென். அவர் நம்முடைய ஆண்டவர், அவரை துதிப்போமே. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவரே மகா கனத்திற்குரியவர், அவரே ராஜாதி ராஜாவானவர். அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. கண்களை மூடி தம்பி தங்கச்சி பெரியவங்க எல்லாம் ஆமென் ஆராதனை செய்கிறோம் என்கிற உணர்வோடு கூட நம்முடைய கண்கள் கர்த்தரை மட்டும் பார்த்து கொண்டிருக்கட்டும். ஹல்லேலூயா. அவர் தாழ்மையில் நம்மை நினைவு கூர்ந்தபடியினாலதான் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் அவருடைய பாதத்தில் நிற்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே தான் அவரை பார்த்து நம்ம எல்லாம் செய்து சொல்ல போகிறோம். தாழ்மையிலே நிலைத்தவரே ஆராதனை உமக்கே. செய்து சொல்லுவோம். தாழ்மையிலே தாழ்மையிலே நிலைத்தவரே ஆராதனை உமக்கே. ஏழ்மையே மாற்றினீரே ஏழ்மைகளை மாற்றினீரே. எங்கள் தரித்திரியங்களை
ஆண்டவரே, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது எத்தனை ஆனந்தம். ராஜாவின் மாளிகையில் அமர்ந்திருப்பது எத்தனை ஆனந்தம். நம்ம இருதயம் சொல்லட்டும். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கலக்கங்கள் மாறுகிறது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான எல்லா பயங்களும் மாறுகிறது. ஆமென். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பய உணர்வுகளும் மாறுகிறது. நம்மை சோர்ந்து போக பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் நம்மை விலக்கி கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஏழ்மையை மாற்றி இருக்கிறவர், நம்முடைய தரித்திரங்களை எல்லாம் மாற்றி இருக்கிறவர், நெருக்கத்திலிருந்து நமக்கு ஒரு விசாலத்தை அருளி செய்தவர் இன்னும் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆகவேதான் பக்தன் பாடுகிறார், என் தாழ்மையில் என்ன நினைத்து என் ஏழ்மையை மாற்றினீங்களே உமக்கு ஸ்தோத்திரோடு. ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல இரட்சகர். ஆமென். நமக்கு உதவியாய் ஒத்தாசையாய் நிற்கிறவர், நமக்கு பலனாய் அரணாய் நமக்கு இருக்கிறவர், நம்முடைய துருகமாய் இருக்கிறவர், நம்முடைய கேடகமாய் இருக்கிறவர். ஆமென். ஆமென். அவரே நம்மை வழி நடத்தி செல்லுகிற நல்ல நித்திய கண்மலையாய் இருக்கிறார். ஆமென். இந்த தெய்வம் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தெய்வன். மரண பரியந்த நம்மை நடத்தி செல்லுகிறவர். சொல்லுங்க, என்னை மரண பரியந்த நடத்தி செல்லுகிறவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் என்னோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கனத்திற்குரிய ராஜாவை நம்ம எல்லாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆமென், ஆமென். அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோமே, அவர் நம்மை ஒருபோது வெறுமையாய் விடுவதில்லை. அவர் நம்மை ஒருபோது கைவிடுவதில்லை. அவர் ஒருபோது நம்மை மறப்பதில்லை. ஆமென். ஒரு தாய் தன் பாலகனை மார்போடு அணைத்துக் கொண்டிருக்கிறது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை முதுகிலை சுமந்து செல்லுவதை போல, ஆமே, கையில தட்டி சொல்லுங்க, எங்களுக்கு நல்ல ஆதரவாய், நல்ல பலனாய், நல்ல துருகமாய், நல்ல கேடகமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அமைதியா நிற்காதுங்கம்மா. இந்த ஆண்டவருடைய அன்பை நினைச்சு 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 துதிச்சு பாருங்க. ஆமே, முறுமுறுப்பு உங்க இருதயத்துல குடிகொள்ள முடியாது. இந்த ஆண்டவரை துதித்து பாருங்க, தரித்திரம் உங்களுக்குள்ள வாசம் செய்ய முடியாது. இந்த ஆண்டவரை மனதர துதிங்க, துதிங்க, துதிங்க. இப்போது நமக்கு இருக்கிற கிருபைகள் போதாது. அவரை துதிக்க துதிக்க இன்னும் ஆண்டவர் நம்மை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிரப்புவா. ஹல்லேலூயா. பல்பரகதனரமா. ஆமென். இப்பொழுது இருக்கிற கிருபைகள் நமக்கெல்லாம் போதாதம்மா. இன்னும் கிருபை தேவை, இன்னும் கிருபை தேவை, தேவை. ஆமென். துதிகளினாலே கிருபைகள் பெருகுகிறது. அனைவருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபைகள் பெருகுகிறது. ஹல்லேலூயா. அதற்காகத்தானே நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அவர் நம்மை கைவிடுவதில்லை, அவர் நம்மை மறப்பதில்லை, அவர் நம்மை வேதனைக்குள்ளாக்குவதில்லை. எவ்வளவு நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு நல்ல பெரிய இரட்சகரை கனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு உயர்ந்த கண்மலையை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? இந்த பாக்கியங்கள் அநேகருக்கு இல்ல, அநேக ஆயிரங்களுக்கு கிடைக்கல. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிறது, நம்முடைய குடும்பத்திற்கு கிடைத்திருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஷகதடல ரிகதனமா. ஆமென். மகிமை நிறைந்தவரை கனப்படுத்துகிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரகதர ஷதலரதனமா. ஹல்லேலூயா. ஓ அவருடைய பிரசனம் இன்னும் நமக்குள்ள வேணும். இன்னும் அவருடைய கிருபை நமக்குள்ள பெருகணும். அவரை பார்த்து சொல்லுங்க, எங்க மத்தியில கிரியை செய்யுங்க, எங்க மத்தியில உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உள்ளம் துதித்து கொண்டே இருக்கணுமா? உள்ளத்திலிருந்து துதியின் தூபம் எழும்பிக் கொண்டிருக்கணும். அதுதான் ஆராதனை. உள்ளத்திலிருந்து எழும்புகிற துதியின் தூபத்தை ஆண்டவர் அங்கீகரித்து மனதார நம்மை ஆசீர்வதிக்கணும். ஆமென், ஆமென். நம்முடையத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த துதியின் தூபமானது அது கத்த நுகருகிற நறுமணமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. மல்பரகலதுடுரோ, அதுவே கர்த்தர் விரும்புகிற ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. வாருமையா போதகரே, வந்தமிட தங்கீரு, சேருமையா பந்தினில், சேருமையா பந்தினில், சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம், வாருமையா போதகரே. அப்படி கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க மத்தியில வரணும் பாண்டு. தங்கீரு, சேருமையா பந்திலே, சேருமையா பந்திலே, சிறியவரா எங்களிடம், நான் இருப்பேன் நடுவிலென்றார், நாயகன் நாமம் நமஸ்கரிக்க, தாமதம் ஏன் தயை புரிய, தாமதம் ஏன் தயை புரிய, கர்த்தரே நலம் அருள்வார், வாருமையா. வரவேற்போம் ஆண்டவரே, நீ சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம். நீங்கள் மத்தியிலே கிரியை செய்வதற்கு உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. வாருமையா போதகரே, நம்மிடம் தங்கீரு, சேருமையா பந்திலே, சொல்லுங்க, சேருமையா பந்திலே, சிறியவரா எங்களிடம், ஓ சிறியவரா எங்களிடம். அப்படி கூப்பிடுங்கப்பா, வாங்கப்பா, வாருமையான்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. அவர் வந்த இடத்துல எவ்வளவு சந்தோஷம். அவர் இருக்கிற இடத்துல குறை என்பதே இல்லை. அவர் இருக்கிற இடங்கள குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படுகிறது. அவர் அழைக்கப்பட்ட இடத்துல எல்லாம் பூர்த்தியாய் நிறைவேற்றப்படுகிறது. அவரை யார் யாரெல்லாம் அழைத்து ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இடத்துல குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டது. ஆமே, கானாவூர் திருமண வீட்டுல ஆமென் இயேசுவை அழைத்திருந்தார்கள். அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது சாதாரண தண்ணீரை கொண்டு ஒரு மதுரமான ஒரு ரசத்தை, திராட்சை ரசத்தை கொடுத்தா. ஆமேன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆமேன் அவர்கள் செய்த பொழுது அங்கே கற்சாடிகள் முழுவதும் திராட்சை ரசத்தால நிரப்பப்பட்டிருந்தது. கைகளை தட்டி கத்தர மகிமைப்படுத்துவோமே. அவரை எங்கே அழைக்கிறோமோ, எங்கே அவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல குறைவுகளுக்கு ஆமென் இடம் இல்லம்மா. அவர் அழைக்கப்படுகிற இடத்துல ஆமென் கண்ணீருக்கு இடம் இல்ல. ஓ ரிகாத்தா ரிபானா, அவரை மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நடுவிலே ஆமென் மரணம் ஆமென் குடியிருக்க முடியாது. லாசருவினுடைய மார்த்தாள் மரியாள் சந்தோஷத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆமென். மரணத்திலே மரணித்து 4 நாள்
நாளாக்கப்பட்டிருந்த அவருடைய சகோதரனாகிய லாசருவினுடைய சரீரத்தை உயிரோடு திரும்ப பெற்றார்கள். காரணம், அன்போடு யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அன்போடு யார் இயேசுவை விரும்புகிறார்களோ அவர்களை அவர் வெறுமனே விடுவதில்லை. அவர்களை அவர் வெறுமனே விடுவதில்லை. மகிழ்ச்சியோடு கூட சொல்லுவோம், ஓ ரிபல கல்பரதன சந்தலரபா வாருமையா போதகரே வந்தமிடோ தண்ணீரும் சொல்லுங்க சேவையா சேருமையா சிறியவரா அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய உள்ள மகிழ்கிறது. என்னுடைய பிள்ளை என்ன அழைக்கிறார் என்கிறதை அம்மை புரிந்து கொள்ளுவார். அவன் நம்மோடு கூட தங்கி வாசம் பண்ணவே விரும்புகிறவர். சிறியவர்களாகிய நம்மோடு கூட தங்கி வாசம் பண்ணவே விரும்புகிறவர். ஆமென். அவர் நமக்குள்ளே உலாவி நம்மத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ரட்சகர். அவர் பட்சபாதம் இல்லாதவர். பிரியமானவர்களே, அவருக்கு முன்பதாய் பட்சபாதம் உயர்ந்தவன், பெரியவன், தாழ்ந்தவன் என்கிற பட்சபாதமே இல்லாதவர். ஹல்லேலூயா. ரிகலதடரலபா கோரிகதல சந்தரோ லெபேதுடனோரோ கொலரோ. ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான் விடுதலை, விடுதலை, விடுதலை. அவருடைய ஆவி நமக்குள்ளே தங்கி தாமரிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு விடுதலை உணர்கிறோம். ஹல்லேலூயா. தீபால கரதனா அப்படி வாயில திறந்த அந்த நவமான பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சில இருளின் வல்லமைகள் இந்த இடத்தை விட்டு விலகுவதை நீங்க உணருவீங்க. சிலருக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற இருளின் அந்தகாரங்கள், மந்த கிரியைகள் வெளியேறுவதை நீங்க உணருவீங்க. ஹல்லேலூயா. உங்களை சோர்வுக்குள்ளாக்குகிற, மன மகிழ்ச்சியை கெடுத்து கொண்டிருக்கிற இருளின் கிரியை விலகுவதை உணர்வீங்க. தேவ ஜனம் சபையா இணைந்து சில நிமிடங்கள் அப்படி துதிப்போமே. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நவமான பாஷைகளை பேசி கர்த்தரை கனம் பண்ணி கொண்டிருங்க. ஆமென். சிலர் விடுவிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. மல்கரா துடா நஷ்பி அந்தரோ ஹேலே ஹேதி ஷியாந்தரபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீபா ரக்கலா துடரபா. அநேகருக்குள் இருக்கிற ஆமென் இருளின் கிரியைகள் நிர்மூலமாகுது. தீபியாந்தரபா. கர்த்தர் கிரியை செய்கிற வேளை இது. இந்த ஆராதனை நாளில் தானே ஆமென் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்குள் ஒரு விடுதலையின் வல்லமை, விடுதலையின் அபிஷேகத்தை அருளி செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரக்கதடா ரிபியாந்தரபா. ஆமென். ஆமென். இருளின் கட்டுகள், இருளின் கிரியைகள், இருளின் வல்லமைகள் துதியினால துரத்தப்படுகிறது. துதியினாலே அவளுடைய பலன்கள் எல்லாம் அற்று போகிறது. ஆமென். ஆமென். இனி அவைகள் நம்மீது பலன் கொள்ளாதவாறு கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. வல்லவர் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தா. சொல்லுங்க. வல்லவர் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல் வெற்றி தந்தா. ஒரு மனமாய் கூடி ஓசனா பாடி ஊரெல்லாம் ஒரு மனமாய் கூடி சொல்லுங்க. ஓசனா பாடி மறுபடியுமா வல்லவரன் இயேசு. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். வல்லவரன் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தா. நல்ல சொல்லுங்க. வல்லவரன் இயேசு, வல்லவரன் இயேசு, வாழ வைக்கிற தெய்வம், வெற்றி மேல் வெற்றி தந்தா. முழுவதமா
குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் மெய்யாகவே அவருடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. அவருடைய வலது பாரிசத்துல நித்திய பேரின்பம் இருக்கிறது. அவர் அதை விரும்புகிற வாஞ்சிக்கிற தெய்வ பிள்ளைகள் அவர் அருளி செய்கிற பேர் ஆனந்தத்தை ஆமென் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கிறார்கள். எவ்வளவு நல்ல ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மை அவருடைய சமூகத்தில் அழைத்து வந்து நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறாரே. நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஆராதனை நாளின் காலை பொழுதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய பாதத்திலே கூடி ஒரு மனமாய் உடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தேவாவியானவர் அருளி செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை தொடர்ந்துள்ள பகுதிகளின் மூலமாய் தேவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம்.